உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு காலையிலேயே ஒரு சோகமான செய்தி. பூரணச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு முருக பக்தர் தன்னோட இன்னுயிரை தியாகம் செஞ்சிருக்கார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றணும், அதுக்காக நான் என்னோட உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த பூரணச்சந்திரன் தீக்குளிச்சு இறந்து போயிருக்கார். இது ஒரு சோகமான செய்தி. இந்த மாதிரியான முயற்சிகள் யாரும் செய்யக்கூடாது. ஒரு கொடுமையான ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இது மாதிரியான மக்கள் விரோத பிரச்சனைகள் அப்படிங்கிறது எவ்வளவோ நடக்கும். அதை நாம் எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருந்து ஆகணும். தவறான ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 200 ரூபாய்க்காகவோ இல்லை ஒரு கோட்டருக்காகவோ ஒரு பிரியாணிக்காகவோ ஓட்டுக்கு 5000 காசு கொடுக்குறாங்க, வெள்ளி கொலுசு கொடுக்குறாங்க, குத்து விளக்கு கொடுக்குறாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட வறுமையை விலைக்கு வாங்கி இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டத்தை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா பல பூரணச்சந்திரன்களை நாம் அடுத்தடுத்து இழக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரதான் செய்யும். இந்த பூரணச்சந்திரன் ஒரு 4 நிமிட ஆடியோவை டேப் பண்ணி கொடுத்துட்டு இறந்து போயிருக்காரு. அவரோட அந்த மரண வாக்குமூலம் அப்படின்னு கூட அதை நாம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட முடிவில் அதை நான் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன், அதை கேளுங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு விரக்தியோட உச்சத்துக்கு போயிருந்தான் அப்படின்னா தீக்குளிச்சு இறப்பான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் மொழிப்போர் காலகட்டத்தில் மொழிக்காக உயிர் நீத்த ஒரு இனம் அப்படின்னு உலகத்திலேயே பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு இனம் நாம். ஆனால் இன்றைக்கும் கூட அன்னைக்கு மொழிக்காக போராடணும், இன்றைக்கி நாம் நம்மளோட வழிபாட்டுக்காக போராட வேண்டியது இருக்குது, வாழ்வுரிமைக்காக போராட வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றி நம்ம போராடி 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 இன்னும் எத்தனை பூரணச்சந்திரன்களை இழக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது எல்லாத்துக்குமே முடிவு அப்படிங்கிறது 2026 கார்த்திகை மாதத்தில் தீபமேத்திரம் அப்படின்னு பூரணச்சந்திரன் சொல்லியிருந்தாலும் கூட 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய தேர்தல்களில் இந்த மாதிரியான மக்கள் விரோத கூட்டத்தை, திமுக மாதிரியான ஒரு கெடுகட்ட ஆட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தை விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிறது தான் பூரணச்சந்திரனுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் தீபமேத்திர விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு சமணர் கால தூண் அப்படிங்கிறீங்க, இல்லை அது நில அளவை கல் அப்படிங்கிறீங்க, முருகனுக்கு 2 கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறதுக்காக 2 தடவையாக தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட திருவாளர்கள் திருட்டு பசங்க 3 கல்யாணம் பண்ணியிருக்கானுங்க, அவனுங்க பாடியை 3 இடத்துலையா வச்சு புதைக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒரு கேள்வி நமக்கும் மறுகேள்வியாக வரும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நாள் தீபம் ஏற்றி வணங்கிட்டு அவங்கவுங்க போகிறாங்க. நீங்கள் சிறுபான்மை சமூக வாக்குக்காக அது அப்படியே முடியாதுன்னு சொல்லி தடுத்து நீதிமன்ற உத்தரவை ஒரு அரசே மதிக்கலை அப்படின்னா பொதுமக்கள் எப்படி மதிப்பாங்க? நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது, அதை எதிர்த்து நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இதற்கு எல்லை தான் என்ன? அப்போ அரசு என்ன செஞ்சாலும் அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் போவோம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? நீதிமன்றத்தோட உத்தரவை அரசே ஏற்று போகுது. இப்போ ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு அப்படின்னாலே அதை அமல்படுத்தணும். அதெல்லாம் இல்லை, நான் உயர் நீதிமன்றம் போகிறேன், உச்ச நீதிமன்றம் போகிறேன், அதனால் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அராஜக போக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பற்ற வைத்த நெருப்பு அப்படின்னு தான் பூரணச்சந்திரனை நாம் எடுத்துக்க முடியும். இந்த பூரணச்சந்திரன் பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிறது திமுகவை அழிக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு விதத்தில் வருத்தம். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஜாதி மதம் பேதம் கட்சி சொந்தக்காரன், அவனுக்கு ஓட்டு போடுறேன், இவனுக்கு ஓட்டு போடுறேன், காசுக்கு ஓட்டு போடுறேன்னு பல வகையில் பிரிஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய முருக பக்தர்களும் வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேவலம் இருக்குது. இவர்களெல்லாம் நம்பியா நீ உன் புள்ள பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. அந்த ஆடியோவில் பூரணச்சந்திரன் சொல்லியிருக்காரு, எனக்கு 2 பிள்ளைகள், மனைவி இருக்காங்க, நாங்கள் ரொம்ப அன்பு அதிகமாக வச்சுட்டேன், நான் இறந்ததை அவங்களால தாங்க முடியாது, எப்படியாவது அவங்களுக்கு நீங்கள் மனோதத்துவ சிகிச்சை கொடுத்து இந்த சோகத்திலேருந்து அவங்கள மீட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. பட் இதை கேட்கும்போது நமக்கே பார்த்திங்கன்னா, நான் இயல்பாக இப்படி பேசுகிறவங்க கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களில் ஓரளவுக்கு மனசு நமக்கே உடைஞ்சி போயிடுது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இது எப்படியோ பூரணச்சந்திரனோட ஆன்மா அப்படிங்கிறது நிச்சயமாக சாந்தி அடைய போகிறது கிடையாது என்று அவர் நினைத்தவாறு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அன்று தான் பூரணச்சந்திரனோட ஆன்மா சாந்தி அடையும். அப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, திமுகவை
மக்கள் விரோத திமுகவை அடித்து விரட்டி 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பணும். அதை செஞ்சிட்டாலே பூர்ணச்சந்திரனோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க. மக்களாகிய நீங்களே இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லுங்கள். வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில் பூர்ணச்சந்திரன் பேசுகிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தில் அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்வது பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுகிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வணங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மணிமகுடமாக அந்த மலையில் தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஒரு 100 வருஷமாக ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஆகம சொல்லக்கூடாது. அதுவே தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்கேன் ஒழிய இது இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்தை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைப்பட்டிருந்தா கூட அவங்க அதுக்காக போராடிப்பாங்க. அவங்களோட ஒற்றுமை காண்பிது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக போராட மாட்டோம். அதனால தான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்டு நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலியை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க. 2026 இந்த தேர்தல் வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் வீடை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மனைவி என்னை பிரிந்து வாடுவார்கள். அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துருகி ஏதாவது உடல், ஏன்னா அவ்வளோ நாள் பாசமாக இருந்தது, அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டர், மனத்தத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள சேர்த்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மன உளைச்சல்னால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சுய முடிவு. அதனால் மன்னிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நான் மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் என் உடம்பில் தீபம் ஏற்றி பெரியார் சிலை முன் இந்த வீட்டுக்குள்ள, அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் உயிர் தியாகமாக எனக்கு விரும்புகிறேன். இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் 2 படை வீடு உள்ளது. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே பெருமைக்குரியது. 6 படை வீட்டில் 2 படை வீடு மதுரையில் தான் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது. இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியலன்றது மன உளைச்சலுக்காக என் உடல் இடிவெற்றி போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்து கொள்ள துணிந்துள்ளேன். அதுக்காக என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.